ஒரு நாள் மகத்தான தவ வலிமை கொண்ட துர்வாச முனிவர் துவாரகைக்கு வந்தார். துர்வாசர் தனது கடும் கோபத்திற்கும் அதே சமயம் உண்மையான பக்தியை சோதிக்கும் தன்மைக்கும் பெயர் பெற்றவர். அவர் யாருடைய மனத்திலும் அகந்தை இருக்கிறதா என்பதை அறிய பல்வேறு வகையான சோதனைகளை நடத்துவார். எனவே அவருடைய வருகை சாதாரண வருகையாக இல்லாமல் ஒரு பெரிய ஆன்மீக பரிசோதனையாகவே கருதப்பட்டது. துர்வாச முனிவரை பார்த்தவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் மகாலட்சுமியின் அவதாரமான ருக்மிணி தேவியும் மிகுந்த மரியாதையுடனும் அன்புடனும் வரவேற்றனர். அவருக்கு தகுந்த ஆசனமும் உபச்சாரங்களும் செய்து மன மகிழ்ச்சியுடன் சேவை புரிந்தனர். நண்பர்களே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் நமச்சிவாய என்ற மந்திர சொல்லை கமெண்டில் பதிவு செய்யவும். அப்போது துர்வாசர் அவர்களை நோக்கி, நீங்கள் உண்மையாகவே என்னை மகிழ்விக்க விரும்பினால் நான் கூறும் ஒவ்வொரு கட்டளையையும் எந்த கேள்வியும் கேட்காமல் நிறைவேற்ற வேண்டும். என் செயல்கள் உங்களுக்கு வியப்பாகவோ விசித்திரமாகவோ தோன்றலாம். இருந்தாலும் அவற்றை பற்றி எதுவும் கேட்காமல் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் இனிய புன்னகையுடன், முனிவரே, தங்களுக்கு சேவை செய்வது எங்களுக்கு கிடைத்த அரிய பாக்கியம். தாங்கள் கூறும் ஒவ்வொரு கட்டளையும் எங்களால் இயன்றவரை முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று பணிவுடன் பதிலளித்தார். சிறிது நேரத்தில் துர்வாசர் இனிமையான பால் பாயாசம் தயாரிக்கும்படி கூறினார். பாயாசம் தயாரானதும் முதலில் அதை தாமே உண்டார். பின்னர் பாத்திரத்தில் மீதவிருந்த பாயாசத்தை ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கொடுத்து, இந்த பாயாசத்தை உன் உடல் முழுவதும் பூசிக்கொள் என்று கட்டளையிட்டார். இது யாருக்கும் புரியாத ஒரு விசித்திரமான கட்டளையாக இருந்தாலும் பகவான் அதில் எந்த ஆச்சரியத்தையும் வெளிப்படுத்தவில்லை. முனிவரின் ஆணையை இறைவனின் கட்டளையாகவே கருதி தலையிலிருந்து உடலின் அனைத்து பகுதிகளிலும் பாயாசத்தை பூசிக்கொண்டார். ஆனால் மரபின் காரணமாகவோ அல்லது இயல்பான எண்ணத்தினாலோ தனது பாதங்களின் அடிப்பகுதியில் மட்டும் பாயாசத்தை பூசவில்லை. அதன் பிறகு துர்வாசர் ருக்மிணி தேவியை அழைத்து, நான் செல்ல வேண்டிய தேரில் நீ அமரக்கூடாது, அந்த தேரை நீதான் இழுக்க வேண்டும், கிருஷ்ணர் பின்னால் நடந்தே வருவார் என்று கூறினார். உலக மக்களின் பார்வையில் இது மிகவும் கடினமான கட்டளையாக இருந்தாலும் ருக்மிணி தேவி சிறிதும் தயங்கவில்லை. முனிவரின் விருப்பமே தமது கடமை என்று எண்ணி தேரை தானே இழுக்க தொடங்கினார். நீண்ட தூரம் தேரை இழுத்ததால் அவரது உடல் மிகவும் சோர்வடைந்தது. வியர்வை பெருகியது, கால்கள் நடுங்கின. இருந்தாலும் அவர் ஒரு முறையாவது குறை கூறவில்லை. தனது அன்பு மனைவியின் சோர்வை கண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் மிகுந்த கருணையுடன் அவரை தாங்கினார். அவருக்கு ஆறுதல் கூறி தன்னால் இயன்ற உதவியை செய்தார். இவ்விருவரின் பணிவும் பொறுமையும் துர்வாச முனிவரின் மனதை மிகவும் கவர்ந்தது. அவர்கள் தமது பக்தியையும் அகந்தையற்ற சேவை மனப்பான்மையையும் எந்த சூழ்நிலையிலும் இழக்கவில்லை என்பதை முனிவர் உணர்ந்தார். இறுதியில் துர்வாசர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து, கிருஷ்ணா, நீ உண்மையிலேயே அகந்தையற்றவன். நான் கூறிய எந்த கட்டளையையும் எதிர்க்கவில்லை. உன்னுடைய பணிவும் முனிவர்கள் மீதான மரியாதையும் உலகிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று பாராட்டினார். பின்னர் ருக்மிணி தேவியை ஆசிர்வதித்து, நீ எப்போதும் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்புக்குரியவளாகவும் உலகம் முழுவதும் வணங்கப்படும் மங்களகரமான தேவியாகவும் விளங்குவாய் என்று அருளினார். அதன் பின் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி, நீ பாயாசம் பூசிய உடலின் அனைத்து பகுதிகளும் அழிவில்லாத வலிமையை பெறும். ஆனால் பாயாசம் பூசப்படாமல் விடப்பட்ட உன் பாதங்களே எதிர்காலத்தில் உன் அவதார லீலை நிறைவடையும் காரணமாக அமையும் என்று கூறி ஆசிர்வதித்தார். காலம் பல ஆண்டுகள் கடந்தது. பூமியில் தனது அவதார நோக்கம் நிறைவேறிய பின் வேடனான ஜரா தொலைவில் இருந்த பகவானின் பாதத்தை மானின் முகம் என்று எண்ணி அம்பை எய்தினான். அந்த அம்பு ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதத்தில் பாய்ந்தது. அதன் மூலம் அவரது பூலோக அவதார லீலை நிறைவடைந்ததாக புராண மரபுகள் விவரிக்கின்றன. இது சாதாரண மரணம் அல்ல. இறைவன் தாம் ஏற்ற மனித அவதாரத்தை நிறைவு செய்து தமது தெய்வீக நிலையினை அடைந்த தருணமாகவே பக்தர்கள் கருதுகின்றனர். இந்த நிகழ்வு நமக்கு ஒரு ஆழமான வாழ்க்கை பாடத்தை எடுத்துரைக்கிறது. எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் பணிவை ஒருபோதும் இழக்கக்கூடாது. அதிகாரம், செல்வம், அறிவு அல்லது புகழ் ஆகியவை மனிதனை உயர்த்துவதில்லை. அவற்றோடு இணைந்த பணிவும் சேவை மனப்பான்மையும் தான் ஒருவரை உண்மையில் மகத்தானவராக மாற்றுகின்றன. உலகத்தின் தலை சிறந்தவராக போற்றப்படும் ஸ்ரீ கிருஷ்ணரே ஒரு முனிவரின் கட்டளையை முழுமையான பணிவுடன் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றியதன் மூலம் உண்மையான மகத்துவம் பணிவில்தான் இருக்கிறது என்பதை உலகிற்கு உணர்த்தினார். நண்பர்கள்
நண்பர்களே, இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் கமெண்ட் பண்ணவில்லை என்றால் ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்க. துர்வாசரின் அகந்தையை அடக்கிய அம்பரீஷரின் பக்தி. அம்பரீஷர் மகாவிஷ்ணுவின் மீது அளவற்ற பக்தி கொண்டவராகவும் தர்ம நெறியை உயிரினும் மேலாக மதித்த நீதிமான் அரசராகவும் விளங்கினார். அவர் ஆட்சி செய்த நாடு செழிப்பும் அமைதியும் நிறைந்ததாக இருந்தது. மக்களின் நலனே தனது கடமை என்று எண்ணிய அவர் ஒவ்வொரு நாளையும் இறைவனின் அருளால் கிடைத்த வரமாக கருதி வாழ்ந்தார். தினமும் மகாவிஷ்ணுவை வழிபடுவது, வேதங்களை போற்றுவது, முனிவர்களுக்கும் பக்தர்களுக்கும் உரிய மரியாதை செலுத்துவது, ஏழை எளியவர்களுக்கு உதவுவது ஆகியவை அவரது வாழ்க்கையின் அங்கமாக இருந்தன. அரசராக இருந்தாலும் தனது பக்தியிலும் பணிவிலும் ஒருபோதும் குறை வராமல் வாழ்ந்தார். அம்பரீஷரின் ஆன்மீக வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருந்தது ஏகாதசி விரதம். ஒவ்வொரு ஏகாதசி நாளிலும் அவர் முழு பக்தியுடன் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவின் திருநாமங்களை ஜபித்து இரவு முழுவதும் தியானம் மற்றும் பக்தி பாடல்களில் ஈடுபடுவார். மறுநாள் துவாதசி திதியில் சாஸ்திரங்கள் குறிப்பிட்டிருந்த புண்ணிய நேரத்தில் மட்டுமே விரதத்தை நிறைவு செய்வது அவரது வாழ்நாள் முழுவதும் தவறாமல் கடைபிடித்த ஒழுக்கமாக இருந்தது. அந்த விரதத்தை அவர் வெறும் சடங்காக அல்ல, இறைவனிடம் முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கும் புனித வழிபாடாக கருதினார். ஒரு முறை அவர் மிகுந்த பக்தியுடன் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருந்தார். துவாதசி நாள் விடிந்ததும் அரண்மனை முழுவதும் புனிதமான சூழல் நிலவியது. வேத மந்திரங்கள் ஒலித்துக் கொண்டிருந்தன, யாகங்கள் நடைபெற்றன, பிராமணர்களுக்கு தானங்கள் வழங்கப்பட்டன, பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. விரதத்தை நிறைவு செய்ய வேண்டிய புண்ணிய நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் மகா தவசியாகவும் அதே நேரத்தில் எளிதில் கோபம் கொள்ளும் இயல்புடையவராகவும் புகழ்பெற்ற துர்வாச முனிவர் அரண்மனைக்கு வந்தார். அவரை கண்ட அம்பரீஷர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்று பாத பூஜை செய்து உரிய மரியாதைகளை செலுத்தினார். பின்னர், முனிவரே, இன்று நான் ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்யும் நாள். தாங்கள் என்னுடன் சேர்ந்து உணவருந்தினால் அது எனக்கு பெரும் பாக்கியமாக இருக்கும் என்று பணிவுடன் அழைத்தார். துர்வாசர் அதற்கு சம்மதித்து, முதலில் ஆற்றில் நீராடி என் அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு வருகிறேன், அதன் பிறகு நாம் ஒன்றாக உணவருந்தலாம் என்று கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார். ஆனால் அவர் சென்ற பிறகு நேரம் வேகமாக நகர்ந்தாலும் திரும்பி வரவே இல்லை. துவாதசி திதியின் புண்ணிய நேரம் முடிவடைய இன்னும் சில நிமிடங்களே இருந்தன. இதை கண்டு அம்பரீஷரின் மனதில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. ஒருபுறம் சாஸ்திர விதிப்படி குறிப்பிட்ட நேரத்தில் விரதத்தை முடிக்க வேண்டும், மறுபுறம் விருந்தினராக வந்த முனிவருக்கு முன்பாக உணவருந்துவது தர்மத்திற்கு எதிரான செயலாகும். இந்த இரண்டில் எதை செய்தாலும் மற்றொன்று பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டது. உடனே அவர் அங்கிருந்த வேத அறிஞர்களிடம் ஆலோசனை கேட்டார். அவர்கள் சாஸ்திரங்களை ஆராய்ந்து, மன்னா, வெறும் ஒரு துளி தண்ணீரை மட்டும் அருந்தினால் அது விரதத்தை நிறைவு செய்ததாக கருதப்படும், அதே நேரத்தில் அது உணவருந்தியதாகவும் கருதப்படாது. எனவே இந்த வலிய தர்மத்திற்கு ஏற்றது என்று கூறினார். அம்பரீஷர் இறைவனை மனதில் தியானித்து மிகுந்த பக்தியுடன் வெறும் ஒரு துளி தண்ணீரை மட்டும் அருந்தினார். அதன் பிறகும் அவர் வேறு எதையும் உண்ணாமல் துர்வாசர் வருவதற்காக பொறுமையாக காத்திருந்தார். சிறிது நேரம் கழித்து துர்வாசர் அரண்மனைக்கு திரும்பினார். தனது ஞான திருஷ்டியால் அம்பரீஷர் தண்ணீர் அருந்தி விரதத்தை முடித்ததை அறிந்ததும் அவரது முகம் கோபத்தால் சிவந்தது. அம்பரீஷா, என்னை விருந்தினராக அழைத்துவிட்டு எனக்கு முன்பாகவே விரதத்தை முடித்து விட்டாயா? என்னை அவமதிக்க துணிந்து விட்டாயா என்று கடும் கோபத்துடன் கத்தினார். தனது கோபத்தின் உச்சத்தில் ஜடாமுடியில் இருந்து ஒரு முடியை பிடுங்கி தரையில் வீசினார். உடனே அதிலிருந்து பயங்கரமான தோற்றமுடைய ஒரு அரக்கன் தோன்றி அம்பரீஷரை அழிக்க முனைந்தான். அரண்மனையில் இருந்தவர்கள் அனைவரும் பயத்தில் நடுங்கினர். ஆனால் அம்பரீஷர் மட்டும் எந்த அச்சமும் இன்றி மகாவிஷ்ணுவை மனதில் தியானித்தபடி அமைதியாக நின்றார். அந்த கணமே மகாவிஷ்ணுவின் தெய்வீக ஆயுதமான சுதர்சன சக்கரம் தோன்றி அந்த அரக்கனை ஒரு கணத்தில் அழித்தது. பின்னர் அம்பரீஷரின் பக்தியை அவமதித்த துர்வாசரை நோக்கி வேகமாக சென்றது. உயிர் பயத்தில் துர்வாசர் உலகம் முழுவதும் ஓடினார். முதலில் பிரம்மதேவரிடம் சென்று காப்பாற்றும்படி வேண்டினார். ஆனால் பிரம்மா, இது மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரம், இதை என்னால் தடுக்க முடியாது என்று கூறினார். பின்னர் அவர் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சரணடைந்தார். ஆனால் சிவபெருமானும் பக்தனை பாதுகாக்க வந்த இந்த தெய்வீக சக்தியை என்னாலும் நிறுத்த முடியாது, மகாவிஷ்ணுவிடமே செல் என்று கூறினார். வேறு வழியின்றி துர்வாசர் வைகுண்டம் சென்று மகாவிஷ்ணுவின் திருவடிகளில் விழுந்து, பிரபு, நான் அறியாமல் தவறு செய்து விட்டேன், தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார். அப்போது மகாவிஷ்ணு, துர்வாசா, நான் என் பக்தர்களின் அன்புக்கே கட்டுப்பட்டவன். அம்பரீஷர் மீது நீ அநியாயம் செய்துள்ளாய். அவர் மனப்பூர்வமாக உன்னை மன்னித்தால்தான் சுதர்சன சக்கரம் விலகும் என்று கூறினார். தனது தவறை உணர்ந்த
துர்வாசர் உடனே அம்பரீசரிடம் வந்து அவரது கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அம்பரீசர் சிறிதளவும் கோபம் கொள்ளாமல் அவரை எழுப்பி, முனிவரே, தங்கள் மீது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, எல்லாம் இறைவனின் திருவுளப்படியே நடந்தது என்று கூறி அவருக்காக மகாவிஷ்ணுவிடம் மனமாற பிரார்த்தனை செய்தார். அம்பரீசரின் தூய பக்தியையும் மன்னிக்கும் குணத்தையும் கண்டு சுதர்சன சக்கரம் அமைதியடைந்து விலகியது. துர்வாசர் தனது தவறை முழுமையாக உணர்ந்து அம்பரீஷரின் பொறுமை, பணிவு மற்றும் பக்தியை மனமாற பாராட்டினார். மேலும் அம்பரீஷர் தாம் திரும்பி வரும் வரை உணவருந்தாமல் காத்திருந்ததை அறிந்து மிகவும் நெகிழ்ந்தார். அதன் பிறகு இருவரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தினர். இந்த நிகழ்வு இறைவன் தனது உண்மையான பக்தர்களை எந்த நிலையிலும் கைவிட மாட்டார் என்பதையும், பக்தியுடன் சேர்ந்து பொறுமை, பணிவு, மன்னிப்பு ஆகிய நற்குணங்கள் இருந்தால் எந்த பேராபத்தையும் வெல்ல முடியும் என்பதையும் உலகிற்கு உணர்த்தும் மகத்தான பிராண நிகழ்வாக இன்றளவும் போற்றப்படுகிறது. நண்பர்களே, அடுத்து இந்த வலதோரத்தில் இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு, அதையும் தொட்டு பாத்துருங்க. இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.